மனிதர்கள் அதிகமானவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் நன்றி செலுத்தாதவர்களாக இருக்கிறார்கள். நன்றி செலுத்துவதிலே மிகவும் குறைவானவர்களாக காணப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், ஐன் ஐன், மனிதனுக்கு நான் 2 கண்ணை கொடுத்திருக்கின்றேன். வலிசான வசஃபத்தை, ஒரு நாக்கு 2 உதட்டை நான் உங்களுக்கு தந்திருக்கின்றேன். இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்த்திருக்கிறீங்களா? இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் வ துனூபக்கும் வ மை யுதியுல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. ஃபஇன்ன அஸ்தகல் ஹதீது கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்லு பித்ஆத்தின் தலாலா வ குல்லு தலாலத்தின் ஃபின்னார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அருள் நிறைந்திருக்கின்ற ஒரு மாதத்தின் இறுதி வாரத்திலே நாம் எல்லோரும் இறை இல்லத்திலே ஜும்மா என்ற கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கோடு நாம் எல்லோரும் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் கோடான கோடி படைப்புகளை படைத்திருக்கின்றான். அத்தனை படைப்புகளையும் எதற்காக படைத்தான் என்று சொன்னால், இந்த மனிதருக்காக உலகத்தில் கோடிக்கணக்கான படைப்புகள் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனித சமுதாயத்தை எதற்காக படைத்தான் என்று சொன்னால், அதை அல்லாஹ்வே திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஒமா ஹலக்குதுல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். மனிதர்களையும் ஜின்களையும் இந்த பூமியிலே எனக்கு கட்டுப்பட்டு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக படைத்தேன் என்பதை படைப்புல் ஆலமீனான ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு இந்த உலகத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது என்று சொன்னால், அவனுக்கு முழுக்க கட்டுப்பட்டு நன்றி செலுத்தக்கூடிய சிறந்த ஒரு அடியார்களாக நாம் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றான். ஏராளமான அருட்கொடைகள் உலகம் முழுவதும் கொட்டி கிடக்கிறது. அந்த அருட்கொடைகள் குறித்து நாம் சிந்திப்பதன் மூலம் நம் வாழ்க்கையில் அதிகமாக நாம் எவ்வளவு தூரம் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம் என்பதை நமக்கு அது உணர்த்தும். உலகம் முழுவதும் ஏராளமான அருட்கொடைகளை இறைவன் மனிதருக்காக தந்திருக்கின்றான். இந்த பூமியை எடுத்துக்கொண்டால் கூட, இந்த பூமியிலே தான் மனிதன் வாழ முடியும் என்பதை, பல கோள்கள் படைக்கப்பட்டிருந்தாலும் ஒரு பெருவெடிப்பு கொள்கையின் மூலமாக பல கோள்கள் உருவாகிறது. அதிலே ஒன்றாக பூமி இருக்கிறது. அந்த பூமியிலே தான் மனிதனால் வாழ முடியும் என்பதற்காக இறைவன் மண்ணால் மனிதனை இந்த பூமியிலே படைத்து வாழ வைத்திருக்கின்றான். அதுவே மிகப்பெரிய ஒரு அதிசயமாக இறைவனது ஒரு அத்தாட்சிகளில் ஒன்றாக விளங்குவதை நம்ம பார்க்கலாம். இப்படி படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதனை எப்படி படைத்தான்? நமக்குள்ளே 1000 அதிசயங்கள், 1000 நியாமத்துக்கள் ஏற்று செற்றாக ஒட்டுமொத்த தலை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கோடிக்கணக்கான நியாமத்துக்களை நமக்குள்ளே தந்திருக்கின்றான். ஆனால் நம்ம அதை சிந்தித்து பார்ப்பதில்லை. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், மனிதர்கள் அதிகமானவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் நன்றி செலுத்தாதவர்களாக இருக்கிறார்கள். மனிதர்கள் நன்றி செலுத்துவதிலே மிகவும் குறைவானவர்களாக காணப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், ஐன் ஐன், மனிதனுக்கு நான் 2 கண்ணை கொடுத்திருக்கின்றேன். வலிசான வசஃபத்தை, ஒரு நாக்கு 2 உதட்டை நான் உங்களுக்கு தந்திருக்கின்றேன். இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்த்திருக்கிறீங்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். உன்னை சும்மா படைக்கல, உலகத்தில் உள்ள எத்தனையோ படைப்புகள் படைத்திருந்தாலும், ஆனால் உன்னை எப்படி படைத்திருக்கிறேன்? பகுத்தறிவால் மேம்பட்டவனாக படைத்திருக்கிறேன். ஒன்றை பார்த்தால் சிந்திக்கக்கூடியவனாக உன்னை படைத்திருக்கிறேன். நீ சிந்தித்திருக்கிறாயா? எனக்கு சிந்தித்து எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறாயா என்பதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறான்.
2 கண்கள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. வலிசான வசஃபத்தை, ஒரு நாக்கு 2 உதடு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஆனால் இதை வைத்து நம்முடைய வாழ்நாளில் என்றாவது நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா என்ற கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த நாக்கு உதடு என்பது அனைத்து அதிகமான மிருகங்களுக்கு வழங்கப்பட்டுத்தான் இருக்கிறது. ஆனால் நமக்கு தந்திருக்கிற அந்த நாக்கு உதடுகளை பொறுத்தவரையிலே அது பேசக்கூடிய அளவிலே இருக்கிறது. ஒரு மனிதன் நம்ம பேசுகிறோம், கால்நடைகள் பேசுவதில்லை, நாக்கு இருக்கிறது, உதடு இருக்கிறது, பேசுவதுண்டா? எதுவுமே பேசுவதில்லை. நாம் ஏன் பேசுகிறோம் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு மாத்திரம் வைத்திருக்கிறான். என்ன தெரியுமா? தொண்டையிலே ஒரு விசித்திரமான ஒன்றை இறைவன் படைத்து வைத்திருக்கிறான், வோகல் கோட். இது மற்ற மிருகங்களுக்கெல்லாம் கிடையாது. நம்ம பேசுகிற, நான் இப்பொழுது பேசுகிறேன் என்றால் ஒரு மொழியாக வருகிறது. அந்த மொழி எப்படி உருவாகிறது என்றால் இந்த என்னுடைய நுரையீரல் இருந்து காற்று அப்படியே தொண்டைக்குழி வரைக்கும் வரும். நுரையீரல் அதை பம்ப் பண்ணுகிறது, தொண்டைக்குழியை அந்த காற்று கொண்டடைகிறது. காற்று வந்தவுடனே அங்கே வோகல் கோட் வேலை செய்கிறது. அது ஒரு அதிர்வை ஏற்படுகிறது, ஒரு அதிர்வை கொடுக்கிறது. அந்த அதிர்வலைகள் இப்பொழுது வாய்க்குள் இருக்கிறது. அந்த அதிர்வலையை மொழியாக மாற்றுகின்ற வேலையை இந்த நாக்கு 2 உதடுகளும் செய்கிறது. இன்றைக்கு அறிவியல் அதை உண்மைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அற்புதமாக சொல்கிற நேரத்தில் ஒரு நாக்கு 2 உதடு என்று சொல்கிறான். இந்த உதடு 2ம் சரியாக இல்லை என்றால் சரியாக நம்மளால் உச்சரிக்க கூட முடியாது. இது நான் வெளியிலே உள்ள ஒரு நியமத்தை நான் சொல்கிறேன். வெளிப்படையாக தெரிகிறது, நாக்கு தெரிகிறது, 2 உதடுகளும் தெரிகிறது. நம்முடைய தாயை உம்மா என்று கூப்பிடுவோம். உம்மா என்று கூப்பிடுவதாக இருந்தாலும் 2 உதடுகள் இணைய வேண்டும். இந்த உதடிலே மேல் பகுதி மட்டும் டேமேஜ் ஆகி இருந்தால், இதிலே ஒரு துண்டு இல்லை என்றால், 2 உதடுகளும் ஒட்டவில்லை என்று சொன்னால் உம்மாவை சும்மா சரி கூப்பிட முடியாது. உம்மாண்டு கூப்பிட முடியுமா? இந்த துண்டு இல்லை என்றால் அல்லாஹ் ரப்பல் அற்புதமாக சொல்கிறான், 2 உதட்டை உனக்கு நான் தந்திருக்கின்றேன். உதடு என்பது சாதாரண ஒன்றல்ல. சரியான முறையிலே அதுவே இல்லை என்றால், பழுதடைமாக இருந்தால், யாருக்காவது துண்டு இந்த பகுதி இல்லை என்று சொன்னால் அவர்களால் சரியான முறையிலே உச்சரிக்க முடியாது. உம்மா என்ற வார்த்தை, சும்மா என்ற வார்த்தை, அம்மா என்ற வார்த்தை அவன் வாழ்நாளிலே சொல்ல முடியாத அளவுக்கு அந்த சிறிய நுனியுடைய உதட்டுடைய பணி அவ்வளவு சிறப்பானதாக இருக்கிறது. இது மட்டுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான அருட்கொடைகள் நமக்கு தந்திருக்கின்றான். கண்கள் பார்க்கிறது, வெறுமனே பார்க்கிறது மட்டுமல்ல, பார்க்கிறதோடு சேர்த்து அதை அப்படியே படம் எடுத்துக் கொள்கிறது. ஒருவரை நீண்ட காலத்துக்கு பிறகு பார்க்கிற நேரத்தில் இவர் என்று நம்ம அடையாளம் கண்டுகொள்கிறோம். வயதினுடைய முதிர்ச்சி எல்லாவற்றையும் நம்ம பார்த்த ஒரு நிமிடத்திலே, பல வருடங்கள் சென்றிருக்கிறது, ஆனால் இவர்தான் என்று அடையாளம் கண்டுகொள்கின்ற அளவுக்கு உடனே கண் என்ன செய்கிறது? போட்டோ பிடித்த உடனே, அதை படம் எடுத்த உடனே மூளை தகவல் அறிவிக்கிறது. இப்படி நுணுக்கமான முறையிலே இறை உடல் அமைப்பு இருக்கிறது. இன்றைக்கு நம்ம சிந்திக்கிறோமே, இந்த மூளையினுடைய செயல்பாடுகள் சம்பந்தமாக நம்ம யாராவது நம்ம யோசிக்கிறது இல்லை. ஏன்னா அது உள்ளுக்கே இருக்கிறது. ஒரு பிரச்சனை ஒன்று வரும்பொழுதுதான் நமக்கு விளங்குகிறது, அல்லாஹ் இவ்வளவு ஒரு நியமத்தாக நமக்கு தந்திருக்கிறானா என்று. நம்முடைய மனித மூளை இருக்கிறது. தினசரி ஒவ்வொரு நாளும் 700 மில்லி லிட்டர் திரவம் உற்பத்தியாகி அந்த மூளையை அது கழுவிக்கொண்டே இருக்கிறது. மூளை சுத்தப்படுத்தப்படுகிறது, மூளை வாஷ் பண்ணப்படுகிறது. நம்ம பயன்படுத்துகிற வாகனமாக இருந்தால் ஏதாவது ஒரு கேரேஜில் சேவிஸ் சென்டரில் போட்டு அப்படி என்ன செய்வோம்? சேவிஸ் பண்ணி எடுப்போம். நம்ம யாராவது ஏதாவது சேவிஸ் சென்டரில் போயிருக்கிறோமா? நம்முடைய தலையை கொஞ்சம் கழுவ வேண்டியிருக்கு, நீண்ட காலமாக பயன்படுத்தி விட்டேன், வயதும் கடந்து விட்டது, எனவே மூளையை கழுவ வேண்டும் என்று யாராவது சென்டரில் போய் நின்றுக்கிறோமா? சேவிஸ் சென்டர் ஏதாவது இருக்கிறதா இலங்கையில்? உலகத்தில் எங்கேயாவது இருக்கிறதா? இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் டெய்லி தினசரி 700 ml மில்லி லிட்டர் திரவம் உற்பத்தியாகிறது. அதன் மூலம் அது மூளை சலவை செய்யப்படுகிறது, கழுவப்படுகிறது, சுத்தப்படுத்தப்படுகிறது. சுத்தப்படுத்தப்பட்ட கழிவு தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இந்த வெளியேற்றம் நடைபெறவில்லை என்றால் பலருக்கு தலைவலி ஏற்படும், தலை சுத்து ஏற்படும், சமநிலை பேணப்படாமல் இருக்கும். பொடி சமநிலை இல்லை, சரியான முறையிலே நம்மளால் நிற்க முடியாது, சக்தி வரும், ஒமிட் வரும். இது போன்ற அறிகுறிகள் எல்லாம் இது சரியாக இயங்கவில்லை என்றால் இந்த வேலை நடக்கிறது. இதனால் தான் பைபாஸ் பண்ணுவாங்க. வேறு வட்டை ஒன்று போட்டு அது செப்பரேட்டாக அகற்றுகின்ற வேலைகளெல்லாம் இங்கே மருத்துவமனைகளில் செய்யப்படுகிறது. இது நமக்கு எவ்வளோ தெரியுமா? நம்மளோட மூளை கழுவப்படுகிற நமக்கே தெரியுமா? தெரியாது.
நம்முடைய கண்ணுக்கு தெரியாமல் இத்தனை நியமத்துக்குள்ளே நமக்குள்ளே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறானே, அதையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அதிகமாக இந்த மனித சமுதாயத்தை பார்த்து கேட்கின்ற கேள்வி என்னவென்றால், நீங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிந்திக்கக்கூடியவர்கள் தான் மேம்பட்டவர்கள். அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனா. அல்லாஹ் அதிகமாக சொல்வான். சொல்லப்படுகிற செய்தியை கேட்பார்கள், ஃபயத்தபிஊன அஹ்ஸனா, அதிலே சரியானதை பின்பற்றுவார்கள். உலாயிக்கல்லதீன ஹதாஹுமுல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவான். அவர்கள் அறிவுடையவர்களாக இருப்பார்கள். அறிவாளிகள் என்றால் எந்த செய்தி வந்தாலும் அதை அலசி ஆராய்ந்து சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தான் அறிவாளிகள். அறிவாளிகளுடைய பண்பு இப்படி இருக்கும் என்பதை படைத்த ரஹ்மான் சொல்லி காட்டுகிறான். நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவராக இருந்தார்? உம்மத்தன் காணித்தா, அவரே ஒரு கட்டுப்பட்ட ஒரு சமுதாயமாக இருந்தார். கட்டுப்படுங்கள் என்று சொன்னால் கால அஸ்லம்துலி ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் ஆகிய இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று நடக்கக்கூடியவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் இறைவனுக்கு கட்டுப்பட்டவராகவும் நன்றி செலுத்தக்கூடியவராகவும் இருந்தார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லுகின்ற நேரத்தில் அவர் ஒரு உம்மத்தன் காணித்தா, அவரே ஒரு கட்டுப்பட்ட சமுதாயமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். என்றால் என்ன காரணம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பல சோதனைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான். ஒய்திபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. பல சோதனைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தோம். எல்லா சோதனைகளையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதிர்கொண்டார்கள். ஒட்டுமொத்த சமுதாயம் அவரை எதிர்த்து நின்றது. ஒரு தீய செயல், மக்கள் எல்லாம் இணை வைப்பு கொள்கையில் இருக்கிறார்கள். பெத்த தகப்பன் கூட அந்த சைடிலே இருக்கிறார். ஒத்துரிமை இல்லை. எந்த மனிதரும் அவருக்கு துணையாக இருக்கவில்லை. தன்னந்தனியாக நின்றார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நெருப்பு கூண்டத்திலே அவர்கள் போட போகிறார்கள் தெரியும். ஆனால் சத்திய கொள்கையை விட்டு கொஞ்சமும் சருகிவிடக் கூடாது என்பதிலே உறுதியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். ஒரு சமுதாயத்தை எதிர்க்கிறையா இருந்தா ஒரு தனி மனிதனாக இருந்து எதிர்ப்பது அசாத்தியமான ஒன்று. எனக்கு பின்னால் ஒரு படை இருக்கிறது, என்னுடைய ஒரு அரசியல்வாதி எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு விடயத்தில் எதிர்த்து நிற்கிறான் என்றால், ஒரு தீமையை கண்டு பேசுகிறான் என்றால், தனக்கு பின்னால் கட்சி இருக்கிறது, தனக்கு பின்னால் மக்கள் தொண்டர்கள் இருக்கிறார்கள், தன்னுடைய சக ஆட்கள் இருக்கிறார்கள் என்பதனால் தான் அவன் எதிர்த்து கூட நிற்பான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பின்னால் யாருமே இல்லை. பின்னால் ஒரு சமுதாயம் இருப்பவர் எப்படி நிற்பாரோ, எப்படி தைரியமாக இருப்பாரோ, அதுபோல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனக்கு பின்னால் ஒரு சமுதாயமே இருப்பது போல அவர் எதிர்த்து நின்றார். எனவே அவர் ஒரு தனி மனிதர் கிடையாது, அவரே உம்மத்தன் காணித்தா, அவர் கட்டுப்பட்ட அவர் ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த அளவுக்கு சிலாகித்து சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவர் நன்றி செலுத்தக்கூடிய சிறந்த அடியாராகவும் இருந்தார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் தன் இறைவனுக்கு கட்டுப்பட்டார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அதிகமான அருட்கொடைகள் வழங்கப்பட்டவர்களில் அவரும் ஒருவர். மலையை அல்லாஹ் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தான், பறவைகளை வசப்படுத்தி கொடுத்திருந்தான், போர்க்கவசங்கள் போர்க்கவச ஆடைகள் செய்யக்கூடிய அறிவாற்றலையும் அவருக்கு கொடுத்திருந்தான். அதனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருக்கக்கூடாதா? நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னதுதான் தாமதம். தன்னுடைய இயல்பு வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே சிறந்த நோன்பு நோற்றவர் யார் என்றால் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம். எப்படிப்பட்ட நோன்பு என்றால், ஒரு நாள் நோன்பிருப்பார்கள், மறுநாள் நோன்பில்லாமல் இருப்பார்கள். இன்றை நோன்பு என்றால் நாளை நோன்பில்லை, நாளை மறுநாள் நோன்பு. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், எனக்கு வழங்கிய நியமத்துக்களுக்காக, அருட்கொடைகளுக்காக என்று தன்னுடைய வாழ்நாளில் சரிபாதி நோன்போடே கழித்திருக்கிறார்கள் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம். இது மாதிரியான ஒரு சிறந்த நோன்பு உலகத்தில் இல்லை என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். தொழுகையில் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தொழுகை எப்படி இருந்தது என்றால், இரவில் மூன்றில் ஒரு பகுதி 12 மணி நேரம், அதை மூன்றால் பிரித்தால் 4 மணி நேரம் இரவிலே தொழக்கூடியவராக
நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள் என்று நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி தன் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் இதை கடைபிடித்து வந்தார்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு சமுதாயத்தை பற்றி சொன்னார்கள். பனு இஸ்ரவேல் சமுதாயத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே இடம்பெறுகிறது. 3 மனிதரை பற்றி சொன்னார்கள். அந்த 3 மனிதர், ஒருவர் யார் என்றால் வழுக்க தலையுடையவர், இன்னொன்று யார் என்று சொன்னால் குருடர், மூன்றாவது நபர் யார் என்றால் தொழுநோய் உள்ளவர். இந்த 3 நபர்களையும் சந்திப்பதற்காக மலக்கு வருகிறார். வந்து கேட்கின்றார், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று. அவர் சொல்கிறார், இந்த தொழுநோயினால் நான் கஷ்டப்படுகிறேன், சமுதாயம் என்னை வெறுக்கிறார்கள், யாரும் என்னோடு நெருங்கி பழகுவதில்லை, எனக்கு ஒரு அசௌகரியமாக இருக்கிறது, கவலையாக இருக்கிறது, இந்த நிலைமை எனக்கு மாற வேண்டும், ஒரு அழகிய தோல் எனக்கு வேண்டும் என்று மலக்கிடம் அவர் முறையீடு சொல்கிறார். அப்பொழுது அவருக்கு அதே போல ஆகட்டும் என்கிறார்கள். அந்த நிலைமை மாறுகிறது. அவருடைய தோல் அப்படியே வெண்மை நிறமாக அழகான ஒரு தோல் கிடைக்கிறது. அதன் பிறகு அந்த நோய் நீங்கிய உடனே அடுத்த கேள்வி, உங்களுக்கு என்ன வேண்டும், இந்த பூமியிலே இந்த உலகத்திலே நீங்கள் நேசிக்கிற ஒன்று உங்களுக்கு எது தேவை என்று கேட்கிறார். வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது வேணும் தானே, அப்ப ஏதாவது வேணுமா என்று கேட்டோன்னு அவர் சொல்கிறார், எனக்கு ஒட்டகம் தேவை, ஒட்டகத்திலே எனக்கு விருப்பம் இருக்கிறது என்று அந்த ஒட்டகத்தை கேட்கிறார். அப்பொழுது அவருக்கு கருவுற்ற ஒரு சினையுட்ட ஒரு ஒட்டகம் அவருக்கு பரிசு கொடுக்கப்பட்டு, இதன் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான், அபிவிருத்தி செய்வான் என்று மலக்கு சொல்கிறார். அது பல்கி பெறுகிறது, பெரியோரு பண்ணையாக மாறுகிறது. அடுத்த நபரிடம் செல்கிறார். இவர் யார் என்றால் கண் பார்வை இல்லாதவர், குருடர். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் சொல்கிறார், எனக்கு குருடாக இருக்கிறது, கண் பார்வை இல்லாமல் இருக்கிறேன், இந்த பூமியை பார்க்கணும், இந்த பூமியில் வாழுகின்ற வஸ்துக்கள் மனிதர்கள் எல்லாவற்றையும் பார்க்கணும், எனக்கு பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, எனக்கு கண் பார்வை தந்தால் போதும் என்ற அடிப்படையில் சொல்கிறார். அப்பொழுது அவருக்கு கண் பார்வை வழங்கப்படும், இறைவன் அருளால் அவருக்கு கண் பார்வை கிடைக்கிறது. அப்பொழுது இதே கேள்வி அவரிடம், உங்களுக்கு என்ன வேண்டும்? அவர் சொல்கிறார், எனக்கு ஆடு விருப்பம் அப்படிங்கிறார், ஆட்டுக்குட்டிகள். அப்பொழுது அவருக்கும் சினையூட்ட ஒரு கருவுட்ட நிலையில் இருக்கிற ஒரு ஆடு வழங்கப்படுகிறது. அந்த ஆடு கூட ஒரு பண்ணையாக அவருக்கு மாறுகிறது இறை அருளால். 3வது நபர், இவர் யார் என்றால் இவர் தான் வழுக்க தலையுடையவர். அப்ப இவரும் சொல்கிறார், எனக்கு சமூகத்தில் தலகாட்டி பேசுறதுக்கு தலையில எதுவுமே இல்லாம இருக்கு, வழுக்கையா இருக்கு, அதனால முடி இருந்தா நல்லமே, கொஞ்சம் அழகா வாழ்ந்து மக்களோட சிரிச்சு பேசுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால எனக்கு தலையில் வழுக்கையோடு இருக்கிறேன், அது இல்லாமல் எனக்கு வாக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்பொழுது அவருக்கும் அது நடக்கிறது, வழுக்கை இல்லாமல் போகிறது. இப்பொழுது உங்களுக்கு என்ன வேண்டும்? அவர் சொல்கிற பதில் என்னவென்றால், எனக்கு மாடு வேண்டும். அப்ப மாடு கொடுக்கப்படுகிறது. சினையூட்ட அந்த கருவுட்ட நிலையிலே அவருக்கு மாடு வழங்கப்படுகிறது. அதன் மூலம் அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்கிறான். அதுவும் பெரிய பண்ணையாக மாறுகிறது. மிக நீண்ட இடைவெளியின் பின்னர் மீண்டும் அந்த மலக்கு ஒரு பயணி தோற்றத்திலே வருகிறார். அப்பொழுது வந்து இந்த தொழுநோயாளரை முதலாவது சந்திக்கிறார். அவரிடம் கேட்கிறார், நான் ஒரு பயணி, வருகின்ற வழியிலே எல்லாவற்றையும் நான் தொலைத்து விட்டேன், எதுவுமே இல்லை பயணத்தை தொடர்வதற்கு. உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் செய்திருக்கிறான், அதிகமான ஒட்டகங்கள் இருக்கிறது, என் பயணத்தை தொடர்ந்து முடிப்பதற்கு ஒரு ஒட்டகங்கள் தந்தால் எனக்கு போதுமானதாக இருக்கும், எனவே அல்லாஹுக்காக இந்த ஒட்டகத்தில் ஒன்றை தந்து எனக்கு உதவுங்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், என்னால் தர முடியாது, ஏனென்றால் ஏராளமான பிரச்சனைகள் எனக்கு ஆல்ரெடி இருந்து கொண்டே இருக்கிறது, அதனால் என்னை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று அவர் சொல்லுகிற நேரத்தில் அந்த மலக்கு சொல்கிறார், இவருக்கு தெரியாது வானவர் என்று. அப்படி சொல்கிறார், நீங்கள் இப்படியான ஒரு நிலையில் தானே இருந்தீங்க, இந்த நோயோடு இருந்தீங்க தானே, அவஸ்தைப்பட்டு கொண்டு தானே இருந்தீங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் நோயை குணப்படுத்தியது மட்டுமல்லாமல் உங்களுக்கு அல்லாஹ் இந்த ஒட்டகத்தின் மூலம் பரக்கத் செய்தானே, அதை மறந்து விட்டீர்களா என்று அவர் கேட்கிற நேரத்தில் சொல்கிறார், நான் அப்படி இருக்கல, இது என்னுடைய பரம்பரை சொத்து,
எனக்கு இப்படிப்பட்ட தோல் நோய், இந்த மாதிரியான தொழுநோய் இருந்ததே கிடையாது என்று அவர் சொல்வார். அப்பொழுது வானவர் சொல்வார், நீங்கள் சொல்வதில் பொய்யராக இருக்கிறீர்கள். பொய்யாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை பழைய நிலைமைக்கே மாற்றிவிடட்டும் என்று சொன்னவுடனே அவருடைய நிலைமை பழமை நிலைமைக்கு அவர் விடுகிறார். இரண்டாவது நபரை சந்திக்கிறார். இரண்டாவது நபர் யார்? வழுக்கை. அவரிடம் போய் கேட்கிறார், இப்படி நான் பயணம் வந்தேன், பயணம் இடைநடுவே நிற்கிறது, தொடர வேண்டும், என்னிடத்தில் எந்த வசதியும் இல்லை, ஆனால் உங்களிடம் வசதி இருக்கிறது, அந்த வசதிக்காக எனக்கு உங்களுடைய மாடுகளை தந்து உதவுங்களேன் என்று அதே கேள்வி இவரிடமும். இவர் சொல்கிறார், இல்லை தர முடியாது. இவரும் அவரை போன்று மறுக்கிறார். இது எல்லாம் எனக்கும் இப்படித்தான் கிடைத்தது என்று அந்த ரப்புல் ஆலமீன் கொடுத்த அந்த அருட்கொடைகளை அப்படி மறந்து பேசுகிறார். உடனே வானவர் சொல்கிறார், நீங்களும் பழைய நிலைமைக்கே மாறிவிடுங்கள் பொய்யராக இருந்தால். உடனே இவருடைய நிலைமையும் பழைய நிலைமைக்கு வருகிறார். வழுக்கை தலையோடும் வறுமை நிலையும் தொடர்கிறது இவருக்கு மீண்டும். மூன்றாவது நபர் குருடரை போய் சந்திக்கிறார். குருடரும் போய் கேட்கிறார், தன்னுடைய நிலைமையை சொல்லி கேட்கிறார், அல்லாஹுக்காக என்னுடைய பயணம் இப்படி இடைநடுவே நிறுத்தப்பட்டிருக்கிறது, நான் போகணும், உங்களுக்கு அல்லாஹ் அருள் செய்திருக்கிறான், உங்களுடைய அருளில் இருந்து, இறைவன் செய்த அருளில் இருந்து சில ஆடுகளை எனக்கு தந்துதவுங்கள் அல்லாஹுக்காக என்று அல்லாஹுவை முன்னிலைப்படுத்தி கேட்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், நீங்கள் தாராளமாக வேண்டிய அளவு எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் இந்த உலகம் என்னவென்று தெரியாத பார்வையற்ற குருடனாக இருந்தேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பார்வையை தந்தான், எனக்கு இந்த செல்வத்தை தந்தான், எல்லாம் அவனுடைய நியமத் தான், அவனுடைய அருட்கொடைகள், அவன் எனக்கு தந்த அருட்கொடைகள், நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம், எடுத்து செல்லுங்கள் என்று அவர் தாராள அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த பெருந்தன்மையோடு நடந்து கொண்டார். நபிகள் பெருமானார் சொன்னார்கள், அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை பற்றி நபிகள் பெருமானார் சொன்னார்கள். இதன் மூலம் அவர் பறக்க செய்யப்பட்டார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவு நியமத்துக்கு நம்ம யாருமே செல்வந்தர்களாக இருக்கவில்லை. நம் வாழ்க்கையில் இது போன்ற சோதனைகள் வரும். இருப்பதிலே நமக்கு கொடுத்தால் குறையும் என்ற அந்த உணர்வை ஏற்படுத்தக்கூடியவன் ஷைத்தான். கொடுத்தால் குறையும் என்பதை ஏற்படுத்தக்கூடியவன் அவன்தான். கொடுத்தால் வளரும் என்று உண்மை பேசக்கூடியவன் ரஹ்மான். அப்படிப்பட்ட ரஹ்மானுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் கட்டுப்பட வேண்டும். நமக்கு ஒரு நிலைமை வருகிறது, இப்படியான ஒருவர் கேட்கிறார் என்றால் நம்ம இருக்கிறதுல அப்படி கொடுத்து நாம் உதவி செய்வோமாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்களாக நாம் இருப்போம். ஏனென்றால் நபிகள் பெருமானார் சொன்னார்களே, உன்னிடத்திலே நான் வந்தேனே, பசியோடு வந்தேனே, இப்படி வந்தேனே, எனக்கு நீ உதவி செய்தாயா என்று கேட்கும்போது அடியான் என்ன சொல்வான்? இறைவா, உனக்கு பசியா? நீதான் சமதாக இருக்கிறாய், தேவையற்றவனாக இருக்கிறாய், எப்போது வந்தாய், எங்கே வந்தாய், எப்போது சம்பவம் நடந்தது, இது என்ன கதை என்று கேட்போமா இல்லையா? இப்படியான ஒரு தகவலை நபிகள் பெருமானார் சொன்னார்கள். நம்ம கேட்போம் அல்லாஹ்கிட்டே, யா அல்லாஹ், உனக்கு எப்ப பசி வந்திக்கு, நீ தான் தேவையில்லையே, நீ எப்ப யா அல்லாஹ் வந்தா என்று கேட்கிற நேரத்தில் இந்த மனிதர் வந்தார், அவருக்கு நீ உதவி செய்திருந்தால் அங்கே என்னுடைய அருளை நீ பார்த்திருப்பாய், எனக்கு நன்றி செலுத்தியவனாக நீ மாறியிருப்பாய் என்று அல்லாஹ் சொல்வான் என்று நபிகள் பெருமானார் சொன்னார்களே. இந்த செய்திகள் எல்லாம் வாழ்க்கையில் அசை போட்டு கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அதிகமாக எப்படிப்பட்ட நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிலே இருக்கிற சமயம் பெருமானார் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? முன் பாவங்கள் பின் பாவங்கள் அனைத்தையும் ரஹ்மான் மன்னித்து விட்டான். முன்னுக்கு இனிமேலும் பாவம் இல்லை, எதிர்காலத்துல அதுலேயும் பாவம் இல்லை. அப்ப முந்திய பாவங்கள் எல்லாமே, அவர்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாமே, பாவங்கள் எல்லாம் இல்லாமல் ஆகிவிட்டது. எல்லாவற்றையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான், அழித்து விட்டான். இனி அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் இருக்கின்ற காலங்களில் அதுக்குமே முன்கூட்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி முன்கூட்டியே மன்னிக்கப்பட்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட இறை தூதர் அவர்கள் கால் வீங்குகின்ற அளவு தொழுகிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களுடைய முந்திய பாவங்கள் எல்லாம் இறைவன் மன்னித்தே விட்டான், பாவம் என்பதற்கு ஒன்றுமே கிடையாது, இனி எதிர்காலத்தில் கூட பாவம் செய்தால் கூட அல்லாஹ் மன்னித்து விடுவதாக வாக்குறுதி தந்து விட்டான், எல்லாமே மன்னிக்கப்பட்டாச்சு, பாவம் என்ற ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பே கிடையாது. இப்படி பரிசுத்தமான ஒருத்தராக இருக்கிற நீங்கள் எதற்காக யார சூழலாம் இந்த அளவுக்கு கால் வீங்குகின்ற அளவுக்கு நின்று வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடம் கேட்கப்பட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்தக்கூட அடியானாக இருக்கக்கூடாதா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் நாம் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ் எத்தனை அருட்கொடைகளை நமக்கு தந்திருக்கிறான். வீதியில இறங்கி பார்த்தால் நமக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகளை நம்ம அசை போட்டு பார்க்க முடியும்.
கண் தெரியாமல் ஒரு பொல்லோடு ஒரு தடியோடு தனக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்ற ஒரு எதிர்பார்ப்போடு தடியோடு நடக்கிறவரை பார்க்கும்போது நமக்கு எப்படி ஞாபகம் வர வேண்டும்? அல்லாஹ் 2 கண்களை அழகாக தந்திருக்கிறான், சரியாக தந்திருக்கிறான். புத்தி சுயாதீனமற்றவர்கள் வீதியிலே பேசுவது என்னவென்று கூட தெரியாமல் தெரிகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே இறைவன் என்ன கண்ணியமாக, அடுத்தவர்கள் மத்தியிலே ஒரு உயர்வாக இறைவன் வைத்திருக்கிறானே. இது நம்ம கடையில் வாங்கியதா? வேற ஏதாவது யார்கிட்டையாவது இரவல் பெற்றோமா? இல்லை. இறைவன் எனக்கு இலவசமாக இன்று வரைக்கும் சிறப்பாக இயங்க தந்த மூளை, அதற்கு நன்றி செலுத்துகிறோமா? இப்படி எண்ணற்ற அருட்கொடைகளை நம்முடைய உடல் முழுவதும் நம்ம சூழ்ந்திருக்கிறோம். அல்லாவே சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அருட்கொடை எத்தனை என்று எண்ணி நம்ம கணக்கு போடுவோம் என்று ஒரு முடிவெடுத்தால் லா துஹ்ஸூஹா, உங்களால் எண்ணி கணக்கிலிடவே முடியாது. எண்ணற்ற அருட்கொடைகளை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் என்று படைத்த ரஹ்மான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இப்படி அருட்கொடைகள் எல்லாம் முழுமையாக பெற்றிருக்கிறனா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதிகமாக சொன்னார்கள், அதிகமாக இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருங்கள். அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக, இறைவா உன்னை புகழுவதற்கும் உன்னை வணங்குவதற்கும் திக்ர் செய்வதற்கும் எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்று நபிகள் பெருமானார் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். இந்த செய்திகள் எல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம். வெறுமனே இது ஒரு வரலாற்று செய்திகளாக, நடந்த செய்திகளாக ஒரு காதால் கேட்டு மறுகாலால் தள்ளிவிட்டு கடந்து கலைந்து செல்கின்ற ஒரு சபை அல்ல. இது உயர்ந்த சபை, இறை அருள் நிரம்பி இருக்கின்ற ஒரு சபை. நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கமே ஏக இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ்வுக்கு அதிகமாக அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நினைத்து அதிகமாக இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் வாழும் பூமியிலே தந்தல் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.